ஹாய் இண்டியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் வணக்கம். நான் டைரக்டர் ஆர் கண்ணன் பேசுகிறேன். ஸோ இந்த வீக் சேட்டர்டே ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா இது டெல்லி பெல்லின்ற ஒரு படத்தோட ரீமேக் இருந்தாலும் நாங்கள் தமிழுக்காக நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். முக்கியமாக இது வந்து ஒரு யூ சர்டிஃபிகேட் படம், ஒரு க்ளீன் ஃபேமிலி என்டர்டெய்னர், ஒரு குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இதை பண்ணியிருக்கோம். நாங்கள் இதுக்கு மெயினாக எனக்கு வந்து மிகப்பெரிய சேலஞ்சஸ் வந்து அந்த ஸ்கிரிப்ட் தான். ஒரு ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் நாங்கள் வந்து இந்த ஸ்கிரிப்டுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த கதையில் வந்து டெல்லி பெல்லியில் வந்து ஒரு வல்கர் காமெடி, ஒரு அடல்ட் காமெடி எல்லாமே அதில் இருக்கும். அதெல்லாம் இருந்தால் கூட அந்த கதையில் வந்து ஒரு சின்ன ஒரு சோல் இருந்தது, ஒரு உயிர் இருந்தது. என்னென்னா ஒரு யங் ஜேர்னலிஸ்ட் தன்னோட ட்ரீமை எப்படி அச்சீவ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு அழகான லைன் வந்து அந்த டெல்லி பெல்லியில் இருந்தது, ஒரிஜினல் லைனில். நாங்கள் வந்து அந்த லைனை மட்டும் எடுத்துக்கிட்டு தமிழுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சேஞ்சஸ் ஸ்கிரிப்டில் பண்ணி அது ஒரு கரெக்டாக வந்து ஒரு அடாப்டேஷன் சொல்லலாம், ஒரு தமிழுக்கான ஒரு அடாப்டேஷன். அதை கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக இது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் பண்ணும்போது டைலாக் ரைட்டரை சூஸ் பண்ணோம், யாரை போடலாம் அப்படின்னும்போது ஜான் வந்து என்னோடய ஜெயங்கொண்டனோட ஃபேன். அவர் படம் பார்த்ததுலேருந்து எங்களோட ஒர்க் பண்ணணும்னு ஒரு 2-3 படமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அதுக்கான சந்தர்ப்பம் கரெக்டாக அமையலை. அப்புறமா வந்து தனஞ்சயன் சார் மூலியமாக வந்தார் அவர். ஸோ ஒரு நல்ல நண்பர், ஒரு மகேந்திர சாரோட சன்னாக இருந்தாலும், சச்சின் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் எந்த வித ஈகோ இல்லாமல் ஒரு ஃபுல் கோஆப்ரேஷன், ஒரு ஸ்கிரிப்டுக்காக அவர் வந்து அந்தளவுக்கு எங்கள் கூட ஒர்க் பண்ணார். ஸோ அந்த விதத்தில் வந்து ஜானுக்கு நான் நன்றி சொல்லணும். எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சே வந்து அந்த இதுதான். நான் சொன்ன மாதிரி அந்த கதையை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த அடல்ட் காமெடி அண்ட் அந்த வல்கர் டைலாக் அதை எல்லாத்தையும் வேணால் நம்ம தமிழுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு இது இருக்கணும், ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். ஒரு ஃபிலிமாக நம்ம பண்ணோம்னா அது அத்தனை பேருக்கு ரீச் ஆகாது. அதனால் வந்து நாங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து அதெல்லாம் விட்டுட்டு வெறும் ஸ்கிரிப்டை மட்டும் நாங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணோம். டைலாக்ல நாங்கள் ரொம்ப இது பண்ணோம். சந்தானத்தோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சீன்லேயும் வந்து சந்தானத்தோட பஞ்சஸ் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். ஸோ முதல்ல நாங்கள் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை வந்து தமிழுக்கு நாங்கள் அடாப்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு 4-5 வருஷன் ஸ்கிரிப்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சந்தானம் வந்து ஒரு வருஷன் எழுதி டைலாக் எழுதி எடுத்துகிட்டு வந்தார். ஜான் மகேந்திரன் எழுதினதுக்கு அப்புறமா சந்தானம் வந்து ஒரு லேயர் வந்து ஒரு காமெடி பஞ்சஸோடு எடுத்துகிட்டு வந்தார். ஸோ ரெண்டுத்தையும் சஃபல் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எது ஹைலைட்டாக இருக்கோ அந்த ஒரு பஞ்சஸ் மட்டும் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு கிசிஸ் எழுதிக்கோ. தள்ளு முழு நடிகை 3 மாசம், இருதா நடிகர் படுமோசம். ஸோ படம் பார்க்கும்போது வந்து டெல்லி பெல்லி வந்து ஒரு இங்கிலீஷ் வெர்ஷன், அது ஒரு ஹிந்தி வெர்ஷன், ரொம்ப மினிமமான ஒரு இதுதான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே மொத்தமே வந்து ஒரு 5% ஆடியன்ஸ் தான் அந்த படத்தை பார்த்துருப்பாங்க. ஸோ மற்ற அத்தனை பேருக்கும் வந்து சேட்டை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபிலிம், ஒரு பாசங்கர பாஸ்கரன் மாதிரி, ஒரு கல் ஒரு கண்ணாடி மாதிரி, அந்த கைண்ட் ஆஃப் ஆன ஒரு க்ளீன் ஃபேமிலி என்டர்டெய்னர் மட்டும் இல்லை, ஒரு யூத்ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக அது கண்டிப்பாக இருக்கும். ஹாய், ஃபஸ்ட்டு நான் வந்து ஆர்யாக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து அவர் நான் கடவுள், வேட்டை அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் மூவி படம், ஒரு மாசான ஒரு படத்தில் நடிச்சிட்டு வந்து இது வந்து ஒரு சட்டில்டான ஃபிலிம். இதில் வந்து ஜேகேன்ற ஒரு கேரக்டர், ஜெயகாந்தன் தான் அவருடைய கேரக்டர் நேம். அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டுருக்கார் அந்த கதையில். எந்த விதத்துலேயும் வந்து அவர் வந்து ஒரு ஓவர் டூ பண்ணல. ஒரு ஆக்ஷனோ ஒரு ஃபைட்டோ இல்லை ஒரு பஞ்சு டைலாகோ எதுவுமே இல்லாமல் அந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் எப்படி இருப்பார் தன்னுடைய லைஃப்பில், அதை வந்து அப்படியே அவரை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காரு. எந்த விதத்துலையும் அவர் வந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு ஃபைட் வேணும், இந்த இடத்துல வந்து என்னை வந்து இது பண்ணணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்கல. ஸோ நாங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம், இது வந்து ஒரு க்ளீனான ஒரு படம் சார் அப்படின்னும்போது ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட்டோட வந்து இந்த படத்தை தான் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு முக்கியமாக ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் டைரக்டருக்கும் ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஈகோ இருக்கக்கூடாது. அந்த விதத்தில் சந்தானம் வந்து எனக்கு ஜெயங்கொண்டான்லேருந்து எங்களோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு சின்ன ஒரு இது தெரியும், ஒரு இடத்துல வந்து ஒரு காமெடியன் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணி இன்னும் 2-3 டைலாக் எக்ஸ்ட்ரா போடும்போது ஆஸ் ஏ டைரக்டராக வந்து அது நல்லா இருந்தால் நம்ம வச்சுக்கலாம், அது கதைக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் நம்ம சொல்லிடலாம். 2 விதத்துலேயும் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணிப்போம். இல்லை சந்தானம் இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்கிரிப்ட் வேற மாதிரி போகுது, ஸோ இது வந்து அது அப்படின்னா உடனே அவரும் அதை ஏற்றுப்பார். ஸோ எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபன் எல்லாமே வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கும். இலியான சிக்கன் ஒன்று சாப்பிட்டேன், ஏண்டிக்கே ஏமாத்து டாக்டர். இந்த சேட்டையை பொறுத்த வரைக்கும் சந்தானம் வந்து இல்லாத சீனே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் அவர் எல்லா இடத்துலையும் இருப்பார். ஹீரோயின் சாங்கை தவிர மற்றபடி அவங்க சந்தானம் ஃபுல் மூவியில் இருப்பார். எல்லா இடத்துலையும் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு படம் பார்க்கும்போது வந்து ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் நேரில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடில் தான் அந்த படம் இருக்கும்.
செம்ம பொண்ணுடா. மச்சான் கழட்டி விட்டானா நான் கவிக்கலான்னு பார்த்தேன். அதனால தான் எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் மே மாதம் தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட 1 இயர் வந்து நாங்கள் சந்தான் டேட்காக வெயிட் பண்ணோம். ஒரு 3 days இருக்கும், அப்புறம் ஒரு 5 days இருக்கும். அப்புறம் பாம்பேயில் மட்டும் நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போது கண்டினியூஸாக ஒரு 8 days தேவைப்பட்டுச்சு. அதுக்கு மட்டும் ஒரு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி, ஏன்னா பாம்பேன்னும் போது போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. அது மட்டும் நாங்கள் பிளான்டாக நாங்கள் அவர்கிட்ட வாங்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 25 days இந்த படத்தில் அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. கஷ்டம்தான், பட் அதெல்லாம் மீறி நாங்கள் அசம்பிள் பண்ணி ஒரு படத்தை முடிச்சிட்டோம். நாட் ஓன்லி அன்சிகா, சந்தானம், அஞ்சலியும் பிஸி தான். அவங்களும் தெலுங்கு படத்துங்களாம் வெங்கடேஷ் பாபு அவர் சார் கூடலாம் நடிச்சிட்டு இருக்காங்க, அவங்களும் பிஸி. நாசர் சாரும் வந்து நிறைய படங்கள் மெயின் லீட் ரோல் பண்ணியிருக்காரு, அவரும் பிஸி. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். பட் வேறு வழியில் கொஞ்சம் வெயிட் பண்ணியாவது இந்த காம்பினேஷன் டேட் வாங்கி பண்ணி ஆகணும். ஏன்னா படம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, முடிச்சாகணும்ல. அந்த கட்டத்தில் இதில் வந்து கொஞ்சம் பொறுமை முக்கியம். அவசரப்பட்டு என்னடா வேறு எங்கேயும் போயிட முடியாது. ஆர்டிஸ்ட்லாம் போயிட்டு வரலாம் வேறு ஒரு படத்துக்கு. ஆனால் ஆஸ் ஏ டைரக்டராக வந்து ஒரு படம் எடுத்தால் அது எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி அதை பார்த்துட்டு பக்கத்துலேயே இருந்தாகணும். ஸோ அதனால் இது ஒரு அழகான ஒரு அனுபவம் தான். அவங்க இந்த படத்துக்குன்னு இல்லை, ஜென்ரலாகவே அவங்க வந்து நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. நான் கேட்டேன், ஏன்னா இல்லை சார் எனக்கு ஃபிட்டாக தேவைப்பட்டது, கொஞ்சம் பப்ளியாக இருந்தாங்க. இப்போ நல்லா நிறைய ஒர்க் அவுட்லாம் பண்ணி அவங்க மதர் தான், அவங்க அம்மா தான் அவங்க ஃபுல்லாக கைட்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா ஸ்லிம்மாக ஃபிட்டாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அது ஒரு லுக்குனா இது ஒரு லுக் நல்லா தான் இருக்குது. இந்த கதைக்கு வந்து முதல்ல எங்களுக்கு வந்து ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸை பற்றின கதை. அப்படின்னும் போது சந்தானமும் ஆர்யாவும் வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாசங்கிற பாஸ்கரன்லேயே அதோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். ஸோ அவங்க 2 பேருமே ஆட்டோமேட்டிக்காக வாடா மச்சான் போடா அப்படி தான் பேசிப்பாங்க அவங்க. அப்போ அவங்க 2 பேருக்கு ஒரு 3rd ஃப்ரெண்ட் யார் இருப்பாங்க அப்படின்னு நாங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து ஹீரோவாக இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு நடிக்க வைக்க முடியாது. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி கரெக்டாக இருந்தார். அவங்க ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸு. அப்படின்னும் போது அப்போ அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணோம், கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே பிரேம்ஜிக்கிட்ட நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி ஓகேவான்னா. அவரும் ரொம்ப அந்த ஒரிஜினல் படத்தை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகியிருந்தார். ஸோ அவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு, அவரும் வந்து ஜாயின்ட் ஆகிட்டார். ஹாய் மச்சி, சியர்ஸ் சியர்ஸ். நம்ம கையில் என்ன இருக்கு? இப்போ ரியல் லைஃப்பில் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ், ஒரு படம் பூரா வந்து ஒரு ஏதோ அவங்க ரூமை நம்ம எட்டி பார்த்த ஃபீல் அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க சாதாரணமாக பேசுகிறது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி இருக்காது, ரொம்ப கேஷுவலாக ரியலாக ஒரு நேச்சுரலாக இருக்கும். அந்த அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு, அவங்க பேசுகிற சீன்ஸு, அவங்களுக்குள்ளே இருக்கிற வந்து அந்த வாடுறது, அவங்களுக்குள்ளே இருக்கிற குட்டி குட்டி சண்டை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் த்ரூ அவுட்டாக இருக்கும். பொண்ணுங்க வாய் அடைக்க இந்த ஒரு வழி தாண்டா இருக்கு. யார் இவரு? பயங்கரமா இருக்காரு. மூஞ்சு கழுவிட்டு பாரு, இன்னும் பயங்கரமா இருப்பாங்க. எங்களுக்கு வந்து அன்சிகா வந்து ஏர் ஹோஸ்டர்ஸ் ஆல்ரெடி அவங்க பண்ணியிருக்கிறதுனால எனக்கு எந்த வித கஷ்டமும் இல்லை. அஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லா படங்களும் வந்து ஒரு மிடில் கிளாஸ் இல்லாட்டி லோயர் மிடில் கிளாஸ் இல்லை அப்பர் மிடில் கிளாஸ், இந்த 2 கேட்டகரி தான் அவங்க பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்னும் போது ஒரு அவங்களோட ஆட்டிடியூட், பாடி லாங்குவேஜ், காஸ்டியூம்ஸ், லுக் எல்லாமே வேறு லுக்கில் இருக்கணும். அதுக்காக கொஞ்சம் நிறைய எஃபர்ட் எடுத்தோம். பாம்பேலேருந்துலாம் கூட கொஞ்சம் மேக்கப் மேன்லாம் வர வச்சு நாங்கள் நிறைய ட்ரையல்லாம் பண்ணி இந்த லுக்கு தான் வேணுன்றதை நானும் கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு லுக்கு முதல்ல ஃபைனல் பண்ணோம். அதுக்கப்புறம் டோட்டலாக ஒரு இதுவாக பெர்ஃபார்மன்ஸ் சைட்லேயும் சரி, அஞ்சலி வந்து அவங்க ப்ரீவியஸ் படத்துலேருந்து இது டோட்டலாக வேறு லுக்கில் இருக்கும். அவங்களுக்கே இந்த படம் ரொம்ப புதுசாக இருந்தது. படமாக பார்க்கும்போது ஒரு நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்தது. ஸோ அந்த விதத்தில் நான் அஞ்சலிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்களோட கோஆப்ரேஷன்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து நாசர் சார் கமிட் பண்ணோன்னே அவர் வந்து அவர் சன்னு சொல்லியிருக்காரு, இல்லை இந்த கேரக்டர் நீங்கள் ஃபிட்டாக மாட்டீங்கப்பா. ஏன்னா விஜயராஜ் வந்து ஒரு அத்லெட்டிக் பாடி அப்படி இருப்பார், அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபிட்டாக இருப்பார். நீங்கள் எப்படி செட் ஆவீங்க, உங்களால் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாதுன்னு வந்து அவர் சன்னே அவர்கிட்ட சொல்லியிருக்காராம். அது அவர் பயங்கர சேலஞ்ச் ஆகிடுச்சு. எங்ககிட்ட சொன்னார், என் பையன் இந்த மாதிரி கேள்வி கேட்டான்ப்பா, நான் வந்து கமல் சார், ரஜினி சார், சிவாஜி சார் கூடலாம் நடிச்சிருக்கேன், எது எப்படி என்னால் பண்ண முடியாது, நான் ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் ஃபுல்லாக அவர் சொன்னார். இந்த படம் பார்த்துட்டு எனக்கு ஆடியன்ஸை விட என் பையன் நல்லா பண்ணியிருக்குங்க அப்படின்னு அவர் சொன்னாலே எனக்கு அதுவே பெரிய ஒரு சந்தோஷம்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் நாசர் சார் கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். மெயினாக நாங்கள் லுக்கு, நாசர் சாரோட லுக்கு, அவரை பார்த்தாலே அவர் மேலே ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கணும். அதுக்கு அந்த விக்கு ஒன்று செட் பண்ணோம். அதுக்காக அவரே வந்து டிராயிங்லாம் பண்ணி காமிச்சார், என்ன மாதிரி போகலான்னு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 டேஸாக நாங்கள் வந்து அவரோட லுக்கு நாங்கள் சூஸ் பண்ணோம். ஃபைனலாக எங்களுக்கு வந்து இந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு கொஞ்சம் இது கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ ப்ரெசென்ட்டில் படத்தில் இருக்கிற லுக்கு நாங்கள் ஓகே பண்ணோம்.
ஸோ அது படமாக பார்க்கும்போது ஜஸ்ட் அவர் வாக் பண்ணிட்டு வந்து நின்னாலே அது ஒரு வேற மாதிரியா இருந்தது. வித்யாஷ் வந்து ஆரண்ய காண்டம், வெங்கட் பிரபுவோட எல்லா படங்களும் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நல்ல நண்பர். என்ன வேணுன்றதை நாங்கள் கரெக்டாக நிறைய ரெஃபரன்ஸ் நாங்கள் கொடுத்தோம். எங்களுக்கு இந்த மாதிரி தான் வேணும், இந்த லுக்கில் தான் வேணும், இந்த டோனில் தான் வேணும். நாங்கள் ரெஃபரன்ஸ் வந்து சுரேஷ் கிட்ட கொடுத்தோம், வித்யாஷ் கிட்ட கொடுத்தோம். அவரும் அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி இதுதான் இந்த கதைக்கு கரெக்டாக இருக்கும்ட்டு கதையை எதுவுமே வெளியில் போகாமல் எல்லாமே எங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு. ஒரிஜினல் ஸ்டோரி வந்து ஒரு 90 மினிட்ஸ் தான், 1.5 மணி நேரம் தான். சாங்ஸ்லாம் கிடையாது, நோ இன்டர்வல். படம் ஆரம்பித்தா கிளைமேக்ஸ் வந்துடும். பட் தமிழ் ஆடியன்ஸுக்கு அந்த மாதிரி நம்ம படம் பார்த்து பழக்கப்படலை. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபு, செகண்ட் ஹாஃபு, ஒரு இன்டர்வல் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. முதல்ல நாங்கள் வந்து அந்த என்லார்ஜ் பண்ணோம் ஸ்கிரிப்ட்லேயே. ஸோ அப்போ வந்து 90 மினிட்ஸை 2 hours 10 minutes ஆக்கணும்னா கண்டிப்பாக சாங் இருந்தால் தான் அதை என்லார்ஜ் பண்ண முடியும். இல்லாட்டி வெறும் ஸ்கிரிப்டே நீங்கள் வந்து ஒரு 40 minutes 50 minutes நீங்கள் ஸ்கிரிப்டை எடுத்தால் போர் அடிக்கும். ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் வரும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து சாங் ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனால் அந்த சாங்ஸ் வந்து கதையிலேருந்து வெளியில் போயிடக்கூடாது, ஜெல்லாக இருக்கணும், கதையோடு ஒன்றி இருக்கணும். அப்போ தான் வந்து ஒட்டும். அப்போ தமன் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது தமனுக்கு வந்து மிகப்பெரிய சேலஞ்ச் இந்த படம். ஏன்னா ஸ்கிரிப்டு ஸ்டோரி ஒரு டோனில் இருக்கும், சாங்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகணும். அப்போ நானும் என்ன டிசைட் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு இந்த சாங் வந்து 3 நிமிஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. பொதுவாக வந்து ஒரு சாங் வந்து 4.5 நிமிஷம் இருக்கும், ஒரு பல்லவி 2 சரணம் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு பல்லவி ஒரு சரணம் டக்குன்னு சாங் முடிஞ்சிடும். அதே நேரத்தில் ஒரு சாங் கேட்ட ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ மிகப்பெரிய சேலஞ்ச் எங்களுக்கு வந்து இந்த சாங்கும் பேக்ரவுண்டு ஸ்கோரும். உண்மையிலே வந்து தமன் வந்து ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் படம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. கதைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு அவரோட இன்வால்மெண்ட் இந்த படத்தில் இருந்திருக்கு. தேங்க்ஸ் டு தமன். தாண்டி ஒத்தி பொன்னா அதனாந்தானே டஸ்ட் பின்னா பாம்பேயில் தான் கதை நடக்கிற மாதிரி பேசிக்காக. ஸோ பிஜி முத்தையாவை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா என் கூட கண்டென்ட் காதுலேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு கிளாஸி லுக்கு வேணும் இந்த படத்துக்கு அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். அதே நேரத்தில் அந்த ஹீரோவோட ரூம்லாம் வந்து ஒரு ரா டோனஸ் இருக்கணும், ஒரு ராவாக இருக்கணும், ஒரு 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அன்சிகா வீடு வரும்போது வேறு லுக்கில் இருக்கணும், இவங்களோட ரூம் வரும்போது அது வேறு லுக்கில் இருக்கணும். ஸோ ஒரு இடத்துலையும் ஒரு டோன் செட் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து மெயினாக லைட்டிங்கில் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிருப்பார். ஒரு ஹோட்டல்ஸ் ரூமுக்கு போகும்போது அது வந்து ஒரு ரெட் டோனில் இருக்கும், ஃபுல்லாக அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாக ரெட் டோனில் இருக்கும். ஹீரோவோட ரூம் வரும்போது ஒரு சின்ன ஒரு கிரே, ஒரு ரானஸ் இருக்கும். அப்புறம் பாம்பே ஸ்ட்ரீட்டு ரோட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் டோன் வந்து டாமினேட்டாக இருக்கும். ஸோ ஒரு இடத்துலையும் ஒரு டோன் ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் வேணும், இந்த லுக்கில் தான் இருக்கணும். அங்கே இருக்கிற மும்பை ஸ்ட்ரீட்ஸு ரோட்ஸு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வேறு டோனில் இருக்கும். ஸோ ஒரு படம் பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு இது இருக்கணுன்றதில் நாங்கள் வந்து ப்ரீவியஸாக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து முத்தையா வந்து அதை அழகாக வந்து கேப்சர் பண்ணி இந்த படத்துக்கு வந்து ஒரு ஃபைனல் ஃபிக்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு கார்பரேட் கம்பெனி, அவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு அட்வான்ஸாக சொல்லிடணும். இன்றைக்கி இப்போ சொல்லி நாளைக்குலாம் ஷூட்டிங் பண்ண முடியாது. சின்ன ஒரு பிளான் இருக்கணும், இதுதான் பண்ண போகிறோம், இதுதான் எடுக்க போகிறோம் அப்படின்றது ஒரு அட்வான்ஸாக அவங்கக்கிட்ட சொல்லி ஆகணும். ஸோ வந்து ஒரு ஆர்கனைஸாக இருப்பாங்க எல்லா விஷயத்திலும். அசோசியேட் ப்ரொடியூசர் தனஞ்சயன் சார், அவரோட கோஆப்ரேஷன்லாம் இந்த படத்தை பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா படத்தில் நிறைய செட்ஸ் இருக்குது. ஒரிஜினல் இடத்துல எடுத்தாலும் அதோட இன்டீரியரில் நாங்கள் வந்து சென்னையில் செட்டு போட்டு எடுத்தோம். ஹீரோட வீடாக இருக்கட்டும், 5 ஸ்டார் ஹோட்டலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாகும். வேற ஒரு ப்ரொடியூசராக இருந்தால் ஒரிஜினல் இடத்துல போய் எடுத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் தனஞ்சயன் சார் வந்து நாங்கள் சொன்ன இந்த மாதிரி கொஞ்சம் மேக்கிங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு படத்தோட விஷுவல் வந்து நல்லாயிருக்கும், ஒரிஜினல் இடத்துல ஷூட் பண்ணுறதுல நிறைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ன்றது தனஞ்சயன் சாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். உடனே அவரும் அக்செப்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாரு. உண்மையிலே யூடிவி ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணதில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவமாக இருந்தது. ஸோ தனஞ்சயன் சாருக்கும் யூடிவி ப்ரொடக்ஷன் ரோனி ஸ்க்ரூவாலா அவர்களுக்கும் சித்தார்த் ராய் கபூர் அவர்களுக்கும் எங்கள் டீம் தேங்க்ஸ் சொல்லுவோம். நீத்து சந்திரா சாங் வந்து இந்த படத்தில் வந்து பிகினிங்கே வரும். அது ஒரு டைட்டில் சாங்காக தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சாங் வச்சுருக்கோம் அப்படின்னாலே அவங்க ஆல்மோஸ்ட் எழுந்து வெளில போயிடுவாங்க, அது பார்க்க மாட்டாங்க. நாங்கள் கண்டென்ட் அதில் கூட ஒரு சாங் எடுத்தோம்.
பட் ஆனால் தேட்டரில் அது இல்லை. ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா உட்காந்து ஒரு சாங் பார்க்குற கல்ச்சர் வந்து ஹிந்தியில் தான் இருக்குது. தமிழுக்கு அது இல்லை, இன்னும் அது கரெக்டாக வரல. அது தேவையில்லாமல் அது ஷூட்டிங் காஸ்ட்டு, அது எடுக்கிறதுக்கான செலவுகள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு 30 lakhs 40 lakhs எக்ஸஸ் ஆகும். ஸோ அதுக்காக அதை விட அந்த காசை வந்து நாங்கள் ஸ்கிரிப்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதனால் எண்டில் சாங் இல்லை. ஒரு படம் எடுக்கிறத விட அது ரிலீஸ் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். என்னென்னா ஒரு பப்ளிசிட்டி, கரெக்டான ஒரு பப்ளிசிட்டி பண்ணி கரெக்டாக தேட்டரை ஃபிக்ஸ் பண்ணி அது வந்து அது பர்ஃபெக்டாக பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். ஒரு படம் எடுக்கிறத விட ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி இருக்கிற சேலஞ்சில். ஏன்னா நிறைய காம்படிஷன். அது ஒரு வாரத்துக்கு 10 படம் வருது. அதெல்லாம் தாண்டி நம்ம படம் நிற்க வைக்கணும்னா அதுக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து கரெக்டாக இல்லைன்னா பண்ண முடியாது. உண்மையிலே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒர்க்கு தான். யூடிவி வந்து ஃபேன்டாஸ்டிக்காக அதை ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. நாட்டி பாய்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து April 5th வந்து சேட்டை ரிலீஸு. நாட்டி பாய்ஸ் வந்து April 18th ரிலீஸ் பண்ணுறோம். 18th or 19th. ஏன்னா பாட்ஷான்னு அங்கே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஜூனியர் NTR படம். அந்த படம் வந்து ஒரு 3 weeks கழித்து நாட்டி பாய்ஸ் வரும். இப்போ தான் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் மைண்டு ஃபுல்லாக அது மட்டும்தான் இருந்தது, சேட்டை மட்டும்தான் இருந்தது. வேறு எதை பற்றியும் யோசிக்கல. பட் பேரலாக நாங்கள் வந்து கிடைச்ச கேப்லலாம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணி வச்சுருக்கோம். PVP ப்ரொடக்ஷன் அடுத்து டென்டேட்டிவ் டைட்டில் அலங்காரம்ன்ட்டு அது மாறுறதுக்கூட வாய்ப்பு இருக்குது. ஃபுல் ஸ்கிரிப்ட் முடித்து வச்சுருக்கோம். இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் அந்த ஸ்கிரிப்டுக்கு யார் ஹீரோ மற்ற எல்லா விஷயத்தையும் அப்புறம் கொஞ்சம் டிசைட் பண்ணுவோம். ஐ திங்க் ஒரு ஆஃப்டர் ரிலீஸ் ஒரு 10 daysல அது முடிவு தெரியும். ஒரு சந்தோஷமான விஷயம் தான் அது. ஏன்னா வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பெண் குழந்தை வந்து ஒரு லட்சுமின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி ஒரு பையன் ஒருத்தன் இருக்காப்புல. ஒரு பெண் குழந்தை, முதல் குழந்தைய வந்து பெண்ணாக இருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேன். பரவாயில்ல, 2வது குழந்தை வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கு. உண்மையான ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம். என்ன சொல்கிறது, ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஹிட்டான எந்த சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷம் வந்து பெண் குழந்தை பிறந்ததுக்கு இருக்குது. சேட்டை ஒரு சந்தோஷமான படம். நீங்கள் போய் தேட்டரில் போய் படம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்காது. ஒரு டீசெண்டான மூவியாக நாங்கள் இதை வந்து எடுத்திருக்கோம். படத்தில் வந்து எந்த இடத்துலையும் வந்து யாரும் சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, தண்ணி அடிக்க மாட்டாங்க. ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சந்தோஷத்தை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். நீங்கள் குடும்பத்தோட எல்லாருமே சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. போய் தேட்டரில் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம்.